எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஈக்விட்டி இன்ட்ராடேவில் 2 ஸ்டாக் அப்பர் சர்க்கியூட் ஆயிருக்கு. 3வது ஸ்டாக் 3% கிட்ட அப்பர் சர்க்கியூட் ஆகாம ரிட்டர்ன் ஆயிருக்கு. இருந்தாலும் அதில் ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். இது எந்த கான்செப்ட்னா 10 மந்த் டார்கெட். இந்த கான்செப்டில் என்னென்ன ஸ்டாக் அப்பர் சர்க்கியூட் ஆயிருக்கு, நமக்கு எவ்வளோ ரேட்டு கிடைச்சிருக்கு, என்ன ப்ராஃபிட்டில் புக் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னையோட ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நான் என்ன என்ட்ரி எடுத்திருக்கேன், என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ரொம்ப நாள் கழிச்சு நிஃப்டியில் இன்னைக்கு நான் ஆப்ஷன் ட்ரேடிங் எடுத்திருக்கேன். 17,550 கால் ஆப்ஷன், ஒரு லாட் என்ட்ரி ஆயிருக்கேன். 217 ரூபா 20 காசுல எக்ஸிட்டு 257 ரூபா 20 காசு. 40 பாயிண்ட் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, டோட்டல் நெட் பொசிஷன் இன்னைக்கு 2000 ரூபா ப்ராஃபிட்டு. ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நிஃப்டி ஆப்ஷனில் 2000 ரூபா ப்ராஃபிட்டு. இது செகண்ட் கான்செப்ட். நிஃப்டி ஆப்ஷன்லையும் சரி, பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்லையும் சரி, ஃபஸ்ட்டு கான்செப்டில் இன்னைக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. செகண்ட் என்ட்ரியில் அந்த லாஸ் ரெக்கவர் ஆயிருக்கு. நிஃப்டிலையும் சரி, பேங்க் நிஃப்டிலையும் சரி. நான் எடுத்தது செகண்ட் கான்செப்ட். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் என்ட்ரிலே நமக்கு நல்ல ப்ராஃபிட்டு. ஓகே, இப்போ 10 மந்த் டார்கெட், 20 மந்த் டார்கெட், 5 மினிட் ட்ரேடு, இதெல்லாம் என்ன ஸ்டாக் நமக்கு கிடைச்சிருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்த்துடலாம். 20 மந்த் டார்கெட் இந்த கான்செப்டில் 3 ஸ்டாக் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. டிசிஎஸில் 400 ரூபா லாஸு, ஆக்சிஸ் பேங்க் 200 ரூபா ப்ராஃபிட்டு, பஜ்ஜி ஃபினான்ஸில் 375 ரூபா லாஸு. டோட்டலாக இந்த 3 ஸ்டாக்கில் 575 ரூபா, 0.5% இந்த கான்செப்டில் லாஸ் வந்திருக்கு. 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்டில் டோட்டலாக 6 ஸ்டாக் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. 6 ஸ்டாக்கில் 3 ஸ்டாக் ப்ராஃபிட்டில் புக் ஆகுது, 3 ஸ்டாக் லாஸில் புக் ஆகுது. ஜிஎஸ்எஃப்சி 6,090 ரூபா ப்ராஃபிட்டு. குஜராத் கேலிஸ் கெமிக்கல்ஸில் 5,740 ரூபா ப்ராஃபிட்டு. இந்த 2 ஸ்டாக்குமே அப்பர் சர்க்கியூட்டு. லெமன் ட்ரீ 1,350 ரூபா லாஸு. ஜிஎன்எஃப்சி 1,640 ரூபா ப்ராஃபிட்டு. கிராம்டன் 1,150 ரூபா லாஸு. ஐபிசிஏ லேப் 530 ரூபா லாஸு. டோட்டலாக இந்த 6 ஸ்டாக்கில் 10,440 ரூபா, 10% இன்னைக்கு ப்ராஃபிட்டில் புக் ஆகுது. இந்த கான்செப்டில் 50,000 வேல்யூ எடுத்திருக்கேன். டோட்டலாக நமக்கு 6 ஸ்டாக்கில் 5,224 ரூபா, 10% ப்ராஃபிட்டு. இதில் அப்பர் சர்க்கியூட்டு ஜிஎஸ்எஃப்சி 153 ரூபா 30 காசு. குஜராத்தில் வந்துட்டு 733 ரூபா 50 காசு ஹை வந்திருக்கு. இதோட அப்பர் சர்க்கியூட்டு மேபி 740 நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு 3/4% கிட்ட வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஜிஎன்எஃப்சி இதுவும் அப்பர் சர்க்கியூட் ஆயிருக்கு. இருந்தாலும் இது வந்து ஃபியூச்சரில் இருக்கிற ஸ்டாக்கு. ஃபியூச்சரில் இருக்கிற ஸ்டாக் அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்பர் சர்க்கியூட் ஆச்சு அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு ஃப்ரீஸ் ஓப்பன் ஆகும். இது வந்து 584.10 அப்படின்றது ஃபஸ்ட்டு அப்பர் சர்க்கியூட்டு. மேபி அது வந்து 3 மணி கிட்ட 2 மணி 56 நிமிஷத்துக்குலாம் இது அப்பர் சர்க்கியூட் ஆகிடுச்சு. ஸோ 3 மணி வரைக்கும் இந்த ரேஞ்சு தான் இருந்தது. ஸோ 584 10 நான் கவர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் செகண்ட் பீஸ் ஓப்பன் ஆகிட்டு ஹை பாருங்கள் 595 வரைக்கும் போயிருக்கு. இன்னையோட 5 மினிட் ட்ரேடு இந்த கான்செப்ட்லேயும் நமக்கு நல்ல ப்ராஃபிட்டே புக் ஆயிருக்கு. ஜிஎன்எஃப்சி 2,340 ரூபா ப்ராஃபிட்டு. ஜிஎஸ்எஃப்சி 8,160 ரூபா ப்ராஃபிட்டு. மகேந்திரா ஆட்டோ 2,110 ரூபா லாஸு. கேபிஐ டெக்கு 700 ரூபா ப்ராஃபிட்டு. சுஸ்லாம் நோ கெயின் நோ லாஸு. குஜராத் 7,750 ப்ராஃபிட்டு. எம்சிஎக்ஸ் ஒரு 300 ப்ராஃபிட்டு. லெமன் ட்ரீ 1,690 ரூபா லாஸ் வந்திருக்கு. அதே போல் ஸ்டாக்கும் இதில் அதிகமாகவே எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. 1 2 3 4 5 6 7 8 ஸ்டாக் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. டோட்டலாக இந்த 8 ஸ்டாக்கில் 15,450 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு. 15.5% ப்ராஃபிட்டு. ஏப்ரல் மந்த் முடியறதுக்கு இன்னும் 2 நாள் ட்ரேடிங் இருக்குது. இது வரைக்கும் என்னென்ன கான்செப்டில் என்னென்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து அமௌண்ட் வைஸ்லேயும் இருக்குது, அதே போல் பர்சன்டேஜ் வைஸ்லையும் போட்டிருக்கேன். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இன்னியோட ப்ராஃபிட்டும் சேர்த்து 12,910 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குது. 20 மந்த் டார்கெட் இந்த கான்செப்ட்டு நோ கெயின் நோ லாஸ்ன்னு சொல்லலாம். ஜஸ்ட் ஒரு 60 ரூபா லாஸில் இருக்குது. 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்ட்டு 58,820 ரூபா, 59% ப்ராஃபிட்டில் இருக்குது. 5 மினிட் ட்ரேட் இந்த கான்செப்ட் தான் இப்போதைக்கு நமக்கு ஒரு லாஸ்லேயே இருந்தது, கண்டினியூ லாஸ்லேயே இருந்துட்டு வந்தது. இன்னியோட ப்ராஃபிட் சேர்த்து 10,665 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு. 11% கிட்ட இந்த கான்செப்டில் ப்ராஃபிட் வந்திருக்கு.
நமக்கு இன்னும் 2 நாள் ட்ரேடிங் இருக்குது. இந்த 2 நாள் ட்ரேடிங்கில் என்னென்ன ப்ராஃபிட் லாஸ் வரப்போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வீக்லி அண்டு மந்த்லி எக்ஸ்பைரி இருக்குது. நாளைக்கு நம்மளோட கான்செப்ட்லாம் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றத நாளையோட வீடியோவில் பார்க்கலாம். பாய்.